எழுத்தாளர் விஸ்வநாதன் அவர்களின் இரு கடல் ஒரு நிலம் முன்னுரை. எழுதியவர் அருண்மொழி நங்கை. நான் 4ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது முதலாக என் மாமா ஒரு விலையுயர்ந்த பொங்கல் வாழ்த்து அட்டை அனுப்பியிருந்தார். அதில் அழகிய இமயமலை பல அடுக்குகளாக விரிந்து விரிந்து இருந்தது. என் கண்ணை நிறைத்து பின் கனவுகளையும் வெகுநாள் நிறைத்திருந்தது அந்த காட்சி. தஞ்சையில் மலைகளையே பார்த்திராக்காத ஒரு குழந்தைக்கு அது கொடுக்கும் அனுபவமே வேறு. வெகு நாட்கள் என் சேகரிப்பில் இருந்த அந்த வாழ்த்து அட்டையை பிறகு சுவரில் ஒட்டி வைத்தேன். காலை எழுந்ததும் முதல் வேலையாக ஓடி அதை பார்ப்பேன். ஒரு 2-3 நிமிடங்கள் அதன் முன் அமர்ந்திருப்பேன். மெல்ல மெல்ல அப்படம் என்னுள் விரிந்து இமயத்தை நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் வந்ததெல்லாம் வெகுகாலம் கழித்துதான். எனக்கு அப்பொழுது அந்த படமே போதுமானதாக இருந்திருக்கிறது. மாய யதார்த்த உலகையே யதார்த்த உலகாக நினைக்கும் அந்த குழந்தைக்கு அந்த இடத்தில் வாழ்ந்துவிட்டு வருவது எளிதாக இருந்தது. என் கல்லூரியின் கடைசி வருட சுற்றுலாவின் பொழுதுதான் இமயமலையை நான் நேரில் பார்த்தேன். காசியிலிருந்து டேராடூனுக்கு போய்கொண்டிருந்தோம். எங்கள் சுற்றுலா பேருந்து மெல்ல சென்று கொண்டிருந்தது. இருள் பிரிகிற அதிகாலை. சிரமப்பட்டு முக்கி முனகி ஏறுகிற முதியவர் போல பேருந்தின் வேகக் குறைவும் எஞ்சின் உருமல் ஒலியும் மாற்றத்திலும் தான் நான் கண்விழித்தேன். பேருந்தில் எல்லோருக்கும் நல்ல உறக்கம். தூக்கக் கலக்கத்துடன் பேருந்தின் ஜன்னல் வழியே வெளியே பார்த்தேன். ஒரு கணம் என் சொல், சிந்தனை, மூச்சு எல்லாம் நின்றது போல தோன்றியது. ஆம், இமயம் பல அடுக்குகளாக விரிந்து என் முன் ஒளிந்து கொண்டிருந்தது. வாழ்த்து அட்டை அப்படியே அலாவுதீன் அற்புத விளக்கால் நிஜமாக கண்முன் வந்து நின்றது. அக்காட்சியை கண் நிறைத்து கண்டு கொண்டிருந்தேன். ஒரு கட்டத்தில் கண்ணீர் பெருகி பெருகி கொட்டி கொண்டிருந்தது. அது ஒரு உக்கிரமான அனுபவம். காட்சி படிவமாக என்னுள் அதுவரை இருந்த இமயம் உண்மையாக விஸ்வரூபமாக தன்னை காட்டு கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் நான் அதன் ஒரு பகுதியாக மாறியிருந்தேன். அதில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பயணம் நமக்கு தருவது இதைத்தான். உலகியல் விஷயங்களுக்காக செய்யப்படும் பயணத்தை நான் குறிப்பிடவில்லை. பயணம் மட்டுமேயான பயணம். முதன்மையாக அது தருவது மகிழ்ச்சியையா, புது அனுபவங்களையா, காட்சி இன்பங்களையா, இயற்கை நுகர்வையா? இவை எல்லாவற்றையும் தான். மனிதனின் அகம் கால இட உணர்வால் பிணைக்கப்பட்டது. பயணம் அகத்தை அவ்வுணர்விலிருந்து சிறிது விடுவிக்கிறது. நாம் ஒரு ஆழ்ந்த மகிழ்ச்சியை, எடையின்மையை உணர்வது அதனால்தான். பயணத்தின் தூரமும் காலமும் அதிகமானால் நம் மனநிலையில், பிரக்ஞையில் குறிப்பிடத்தகுந்த மாற்றத்தை நிகழ்த்துகிறது. நாம் அதிகம் அறிந்திராத ஒரு தேசத்தில் நிலப்பரப்பில் போகும் ஒரு பயணம் நம் அகத்தின் பிரக்ஞையின் திசை காட்டி முள்ளில் ஒரு சலனத்தை ஏற்படுத்துகிறது. நமது ஆளுமையில் ஒரு விரும்பத்தகுந்த மாற்றம் நிகழ்ந்திருப்பதை நாம் கூர்ந்து கவனித்தால் உணரலாம். பொதுவாக எனது வாழிடம் சாரதா நகர், பார்வதிபுரம், நாகர்கோவில். பிறகு நான் அடிக்கடி சுற்றும் என் கன்னியாகுமரி மாவட்டம். திருவாரூர், தஞ்சை, சென்னை, கோவை, ஈரோடு, திருநெல்வேலி, திருவனந்தபுரம் இவைதான். என் புறவுலகம் என்பது எத்தனை விரிந்தாலும் இவ்வளவுதான். அடுத்து நான் பயணம் செய்த தென்னிந்தியா, வட இந்தியா என மெல்ல விரிந்து கொள்ள முடிந்தது. பின்னர் எனக்கு கிடைத்த ஐரோப்பிய, அமெரிக்க பயணங்களால் என் புற உலகம் மேலும் பறந்து விரிந்தது. புற உலகம் விரிவதென்பது நம் அக உலகம் விரிவதுதான். நமது சிறிய அகத்தை இத்தனை நிலப்பகுதிகளுக்குமாக விரிக்கிறோம். இப்பொழுது நான் சென்ற அமெரிக்காவின் அப்பகுதி எனது அமெரிக்காவாக மாறிவிடுகிறது. அந்த அனுபவமே பயணத்தின் பயன் மதிப்பென்பதாகும். அமெரிக்கா நிலப்பரப்பில் உலகில் 4வது பெரிய தேசம். பலவேறு நில அமைப்புகளை தன்னுள் கொண்ட நாடு. பனிமலைகளும் பாலை நிலங்களும் புல்வெளிகளும் பள்ளத்தாக்குகளும் பீடபூமிகளும் மலைகளும் கொண்ட நாடு. ஆகையால் அதன் கிழக்கு கடற்கரையிலிருந்து மேற்கு கடற்கரை வரை ஒரு பயணம் என்பது நிலக்காட்சிகளின் ஊடே செல்லும் ஒரு கனவு பயணம்தான். உண்மையில்
அங்குள்ள பலருக்கும் அது ஒரு நிறைவேற்ற கடினமான கனவு பயணம்தான். மே மாதம் 2022இல் நாங்கள் மேற்கொண்ட இந்த பயணம் 15 நாட்கள், 13 மாகாணங்கள், 5000 மைல்களை கடந்த சாலை வழி பயணம். நான், ஜெயமோகன், ராஜன் சோமசுந்தரம், விஸ்வநாதன், பிரமோதினி, ஸ்ரீராம் 6 பேரும் ஒன்றாக ஒரே காரில் பயணம் செய்தோம். அப்பயணத்தை குறித்து விஸ்வநாதன் எழுதிய நூல் இது. விஸ்வநாதன் 2008இல் அமெரிக்காவில் முதுகலை படிக்க வந்து படித்து முடித்து அங்கேயே கலிபோர்னியாவில் மென்பொருள் துறையில் வேலைக்கு சேர்ந்தவர். அதனால் அமெரிக்காவின் பழைய வரலாறும் கடந்த 15 ஆண்டுகளில் மென்பொருள் துறையில் நடந்த மாற்றங்களின் வழியாக அது கடந்து வந்த நவீன வரலாறும் அறிந்தவர். உலகில் தொழில்நுட்பத்தின் மையமென அறியப்படும் சிலிக்கான் பள்ளத்தாக்கான பே ஏரியாவில் வாழ்பவர். பயண அனுபவத்தை எழுதும் பொழுது சாதாரணமாக நிகழும் எந்த ஒரு பேய் எழுத்துக்கள் போல இல்லாமல் தனக்கென ஒரு பிரத்யோக வடிவமும் மொழி நடையும் இவருக்கு கைவந்திருக்கிறது. ஒவ்வொரு கட்டுரையும் தேதி வாரியாக எந்த மாநிலத்தில் இருந்து அந்த நாளில் பயணத்தை தொடங்கினோம் என்று துல்லியமாக ஆரம்பிக்கிறது. எல்லா அத்தியாயமும் பெரும்பாலும் அவருடைய ஒரு தனி அனுபவத்திலிருந்து ஆரம்பித்து ஒரு பொது அனுபவத்திற்கு செல்வது கூடுதல் நம்பகத்தன்மையையும் ஒரு அணுக்கத்தையும் வாசகரில் நிகழ்த்தி விடுகிறது. அவர் பார்வையில் நாம் காணும் அமெரிக்கா, அதன் புதிய வரலாறு, மாற்றங்கள், பண்பாடு, மக்களின் பழக்க வழக்கங்கள் முற்றிலும் புதிதாக உள்ளது. ஒரு பயண இலக்கியம் நிலக்காட்சிகள், உணவு, தங்குமிடம், ஊர் சார்ந்தது மட்டுமல்ல. நாம் அனைத்தையும் அணுகி அறிய விரும்புகிறோம். அதற்கு பொதிப்படையான அவதானங்கள் எவ்வகையில் நம்மை கவர்வதில்லை. நாம் படிக்கும் பொழுதே அவை பற்றிய உண்மையின்மையை உணர்ந்து விடுவோம். விஸ்வநாதன் தனிப்பட்ட முறையில் என் நண்பர் என்பதால் எந்த முன் தீர்மானங்களும் இல்லாமல் அவர் புதிய நபர்களிடம், குறிப்பாக அமெரிக்கர்களிடம் பழகி இருப்பதை என்னால் உணர முடிந்தது. ஒரு முறை கூட தவறியும் அவர்களை சிறுமையாக நம்மை உயர்த்தி பேசும் ஒரு குணத்தை அவரிடம் கண்டதில்லை. வேறு ஒரு நாட்டின் பயண இலக்கியத்தில் நாம் அடைவது ஆசிரியர் காணும் காட்சிகளும் இடங்களும் மட்டுமல்ல, ஒரு பண்பாட்டின், அம்மக்களின் வாழ்வின், மனநிலையின் ஒரு குறுக்குவெட்டு சித்திரமும் கூடத்தான். முதலில் நாங்கள் தொடங்கிய இடத்தில் இருந்தே அப்பயணத்தின் உற்சாகம் அவர் எழுத்தில் தொடங்கிவிடுகிறது. மிசிசிபி ஆற்றின் கரையில் உள்ள மெம்பசிஸ் என்ற ஒரு சிறு நகரம். ஆனால் அது உலக புகழ்பெற காரணம் ஒருவர். அவர்தான் மிகச்சிறிய இசைக்குழு நடத்தி ராக் அண்ட் ரோல் என்ற வகைமையை உலகிற்கு அறிமுகம் செய்த எல்விஸ் பிரெஸ்லி. உண்மையில் மேற்கத்திய செவ்வியல் இசையில் லய தாள வெளிப்பாடுகள் குறைவு. அப்போதெல்லாம் அமெரிக்க பண்ணைகளில் அடிமைகளாக வேலை செய்த கருப்பர்களின் இசையில் மேம்பட்ட தாளலயம் இருந்தது. இரண்டையும் சரிவிகிதத்தில் கலந்து உருவானதுதான் ஜாஸ். இது ராஜன் பூன்முகாமில் அவருடைய இசை குறித்த உரையில் பகிர்ந்தது. கருப்பர்களின் ராக் அண்ட் ரோல் இசையை அமெரிக்கா முழுமைக்கும் பிரபலமடைய செய்ய ஒரு வெள்ளை முகம் தேவைப்பட்டிருக்கிறது என்ற எல்விஸின் கதையை அந்த ஸ்டூடியோவை பார்க்கும் பொழுது முன்னே சொல்லி அதை காண வாசகர்களை தயார்படுத்தி விடுகிறார். பின் ஸ்டூடியோவை பற்றிய துல்லிய வர்ணனை அதன் அனுபவத்தை நமக்கு கடத்தி விடுகிறது. பிரெஸ்லி இசைக்குழுவினரின் உலக புகழ்பெற்ற அழகிய புகைப்படம் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்க நாட்டுப்புற இசையின் தலைநகரமான நாஷ்வில்லில் பின்னர் எப்படி அமெரிக்க இசையின் மையமானது என்ற ஒரு சிறிய அழகிய கோட்டு சித்திரம் தரப்பட்டுள்ளது. இதுதான் ஒரு நாட்டின் நாகரீக நவீன வரலாறு உருவாகி வரும் சித்திரம். இவை போல பல சுவாரஸ்ய வரலாறுகள், பின்னணிகள். அமெரிக்க நிறுவனங்கள் தங்களுக்கு வேண்டிய மென்பொருள் தேவைக்காக பெங்களூரை முகாந்திரமாக கொள்ள ஆரம்பித்த வரலாறும் அழகாக சொல்லப்பட்டுள்ளது. தற்போதைய புள்ளி விவரத்தின்படி செயற்கை நுண்ணறிவு குறித்து அதிக ஆய்வுகள் நடக்கும் சான் பிரான்சிஸ்கோவிற்கு அடுத்த இடத்தை பெங்களூரு அடியெடுத்து வைத்து கொண்டுள்ளது. இதையும் இணைத்து பார்க்கும்
வாசகரின் மனம் ஒரு முழு சித்திரத்தை உருவாக்கிக் கொள்ளும். அமெரிக்க சுதந்திரத்தின் முன்பு பிரெஞ்சு குடியேற்றங்களும் இங்கிலாந்து குடியேற்றங்களுக்கும் இடையே எப்பொழுதும் இருந்த போட்டியில் புதிதாக உருவாகி வந்த சுதந்திர அமெரிக்க குடியரசு நெப்போலியன் விற்ற நிலமே ஆர்கன்சா என்ற மாகாணத்தை பெருமளவில் உள்ளடக்கிய லூசியானா என்ற பழைய பிரெஞ்சு பெயருள்ள ஒரு பிரதேசம். அமெரிக்காவின் அதிகம் அரிசி உற்பத்தி மாகாணமாக அது தற்போது உள்ளது என்பது அங்கிருந்த பூர்வகுடிகள் வறண்ட மேற்கை நோக்கி வைல்ட் வெஸ்ட்க்கு விரட்டப்பட்டார்கள் என்பதும் வாசகர்கள் இணைத்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. பிறகு நியூ மெக்சிகோ மாகாணத்தின் ஆல்பர்கி என்ற மைக்ரோசாஃப்ட் தொடங்கிய இடமாக ஆனது. பிறகுதான் அது சியாட்டலுக்கு மாற்றப்பட்டது. பில்கேட்ஸும் அவரது நண்பர் பால் ஆலனும் தொடக்கத்தில் அலைந்து திரிந்த கதையும் வருகிறது. இடங்களை குறித்து அவரது பிரஜை, திசை, தூரம் குறித்த அவரது போதம் மிக இயல்பாக இக்கட்டுரையில் வெளிப்படுத்துவது நாமும் அப்பயணத்தின் ஊடாக சென்று கொண்டிருக்கும் உணர்வை ஏற்படுத்துகிறது. வர்ணனைகள் பெரும்பாலும் துல்லியமாக குறைந்த வார்த்தைகளில் கச்சிதமாக சொல்லப்பட்டிருப்பது இப்புத்தகத்தின் பிரதான கவர்ச்சி எனலாம். உதாரணமாக, மேலே வடிவ ஒழுங்கற்ற மேகத்திரள், கீழே ஏதோ ஒரு வடிவ ஒழுங்குடன் கூடிய மலை மடிப்புகள், சாம்பல் நிறத்தில் அத்தனை வண்ண வேறுபாடுகளிலும் மேகங்கள், பச்சையின் வண்ண வேறுபாடுகளில் மலை சரிவுகள், மேகமும் மலை சரிவும் தொலைதூரத்தில் ஒன்றை ஒன்று தொடும்பொழுது சாம்பலும் பச்சையும் கலந்து நீலமாக மாறியது. மலையிலிருந்து மேகப்புகை கிளம்பியபடி இருந்தது. புகைக்கும் மலை, ஸ்மோக்கி மவுண்டன். வன்மேற்கில் அதிகம் நிரம்பி இருக்கும் சேஜ் ஃப்ரெஷ் என்னும் குறுஞ்செடி வகை குறுமரங்களும், பீச், பைன், செடார், ரெட்வுட் போன்ற அமெரிக்காவின் தென்பகுதியில் அதிகம் காணப்படும் மரங்களின் வர்ணனைகளும் துல்லியமாக சொல்லப்பட்டுள்ளன. பயணத்தின் மிக சுவாரஸ்ய அம்சங்களான முற்றிலும் எதிர்பாராத சம்பவங்கள், இனிய ஆச்சரியங்கள், நம் திட்டத்தில் இல்லாத ஒரு இடமோ விஷயமோ நடப்பது, அந்தந்த மாகாணங்களின் பிராந்திய சுவை கொண்ட உணவுகள், உணவகங்கள், அழகிய தங்குமிடங்கள், சுவாரஸ்யமான மனிதர்கள் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் விவரித்திருக்கிறார். ஒரு காரில் 6 பேர் 15 நாட்கள் பயணிப்பது, ஒன்றாக ஒரு குடும்பம் போல் தங்குவது, இவையெல்லாம் மிகுந்த அணுக்கத்தையும் பிரியத்தையும் உருவாக்கிவிடும். அவர்களுக்குள் நிகழும் நகைச்சுவை கலந்த உரையாடல், அவ்வப்பொழுது நிகழும் ஜெயமோகனின் தீவிர உரையாடல், கருத்து பரிமாற்றம், சுவையான சம்பவங்களை சுவைபட கூறுவது, போரடிக்கும் பொழுது பாடல்களை பாடுவது, எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒன்றுவிடாமல் விரிவாக எழுதியுள்ளார். எல்லாவற்றையும் பயணத்தின் போதே விஸ்வநாதனும் அவரது மனைவி பிரமோதினியும் குறிப்பெடுத்து கொண்டார்கள். அப்பொழுது நான் உணரவில்லை அது இப்படி ஒரு அழகிய பயண நூலாக உருவெடுக்கும் என்று. சாப்பிட்ட வித்தியாசமான உணவகங்கள், துல்லியமான உணவு பட்டியல் மற்றும் விவரணைகளுடன் தரப்பட்டுள்ளது. உதாரணமாக, எங்கள் பண்ணையில் வளரும் மாடுகளில் ஃப்ரெஷ்ஷாக இங்கே ஸ்டேக் செய்கிறோம் என்றார் ஜேகோபி. ஸ்டேக் ஆர்டர் செய்தார். முட்டையை உடைத்து டீ ஆத்துவது போல மஞ்சள் கருவை ஒரு பாதியில் இருந்து இன்னொரு பாதியில் ஊற்றியபடி வெள்ளை கருவை பிரித்தெடுத்து உணவு தயாரித்து கொண்டிருந்தார்கள். பான் கேக், பிரெஞ்ச் டோஸ்ட், ஸ்டேக் ஆம்லெட் என கலவையாக ஆர்டர் செய்து பகிர்ந்து உண்டோம். சுவையான திருப்தியான காலை உணவு. இதுவரை சென்ற உணவகங்கள் எல்லாம் சங்கிலித் தொடர் உணவகங்கள். இது ஜேகோபியின் குடும்பம் நடத்துவது. உணவின் தரத்திலும் பிரதிபலித்தது. மெக்சிகன் உணவு வகைகளிலேயே பலதரப்பட்டவை உண்டு என்று இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது எனக்கு உரைத்தது. நியூ மெக்சிகோவின் ஆல்பர்கி நகரம் பூர்வ குடிகளின் கட்டிடக்கலைகளில் உருவான சிமோயோ பாணி கட்டிடக்கலையால் ஆனவை. ரிஸ்ததாஸ் எனப்படும் சிவப்பு மிளகாய் மாலையை கட்டிட முகப்பில் கட்டி தொங்க விடுவது அவர்கள் வழக்கம். களிமண்ணை எடுத்து பூசியது போல கூர்ந்த விளிம்புகள் இன்றி மழுங்கலாக பூச்சுகளுடன் காணப்படும் அக்கட்டிடக்கலை மிகவும் பிரத்யோகமானது. அதை மிக அழகுட விவரித்திருக்கிறார் விஸ்வநாதன்.
மிசிசிப்பி, அனிமேஸ், டுராங்கோ, கொலராடோ, இன்னும் பல நதிகள் எங்கள் பயணத்தில் வந்து கொண்டே இருந்தன. நதியின் வர்ணனை, அதன் சிறப்பம்சம் எழுத்தின் ஊடே வந்து நம்மை குளிர்விக்கிறது. இதை தவிர மேசாவர்தே தேசிய பூங்காவின் முக்கிய கவர்ச்சியான செங்குத்து மலைசரிவில் இயற்கையான பாறை விளிம்புகளில் பாப்லோ பழங்குடியினரின் கூட்டுக்குடியிருப்பு, யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்படும் நினைவு சின்னங்கள், ஒரே இடத்தில் 100 பேர் தங்கும் குடியிருப்புகள், கழுகின் கூடுகள் போல, பாறையின் விளிம்பில் தொங்கும் தேன்கூடுகள் போல என்கிறார். அது பற்றிய வர்ணனையில் போதே அக்காலகட்டத்தில் கிபி 1100 நமது தஞ்சை பெரிய கோயிலை கட்டிவிட்டோம், அதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கீசா பிரமிடு எகிப்தியர்கள் கட்டிவிட்டார்கள் என்கிறார். வரலாற்றில் இப்படி கோடி இழுத்து பார்ப்பது ஒரு வகையில் மனித அறிவின் பரிமாண வளர்ச்சியை அனுமானிப்பதுதான். ஆனால் எனக்கு அப்பொழுது அப்படி தோன்றியிருக்கவில்லை. கட்டிடக்கலையில் அவர்கள் பின்தங்கி இருந்தாலும் செவ்விந்தியர்கள்தான் மக்காச்சோளத்தை அமெரிக்கர்கள் இப்பொழுது சாப்பிடும் பண்பட்ட ரகமாக மாற்றியவர்கள். எங்க்லெல்ஸ் தனது குடும்பம் தனிச்சொத்து என்ற நூலில் ஐரோப்பியா மக்காச்சோளம் இல்லையேல் பட்டினியால் அழிந்திருக்கும் என்று குறிப்பிடுகிறார். மக்காச்சோளமும் உருளைக்கிழங்கும் பீன்ஸும் தான் ஐரோப்பா அமெரிக்கா வளர்ச்சிக்கு காரணம் என்கிறார். சிறுவர்களுக்கான படக்கதையில் வரையப்பட்ட அட்டகாசமான ஓவியம் ஒன்றில் கார் ஓட்டிப் போவது போல் தோன்றியது. மலைச்சிகரங்கள், குதிரைகள் மேயும் புல்வெளிகள், சுழிந்து ஓடும் ஆறு, பொன் மஞ்சள் வானம், கடல் மறையும் களம்போல செஞ்சூரியன், மேக விளிம்புகளை ஒளிகொள்ள செய்தபடி சூரியன் கீழே இறங்கியது, இப்படியாக நாங்கள் பார்த்த அஸ்தமனங்களில் எல்லாம் விவரிக்கப்பட்டுள்ளது. வைல்ட் வெஸ்ட் என்று சொல்லப்படும் வன்மேற்கில் நுழைந்ததுமே கௌபாய் படங்களின் மனநிலை எல்லோருக்கும் அமைந்து விடுகிறது. மானசீகமாக நாங்கள் அனைவரும் குதிரையில் அமர்ந்து அதை மென்னடையில் நடக்கவிட்டு பின் குதித்து துப்பாக்கியை ஸ்டைலாக சுழற்றி சுடும் உலகில் இருந்தோம். மற்றவர்கள் எப்படியோ, நான் மனநிலையில்தான் இருந்தேன். அதற்கான பின்னணியாக விஸ்வநாதன் குறிப்பிடும் பொழுது அப்பகுதி தங்கம் வெள்ளிக்கான சுரங்கங்கள் தோண்டப்பட்டு மிக சிறு குடியிருப்பு பகுதி உருவாகியது. அங்கு துப்பாக்கியும் குதிரையும் வைத்திருப்பவர்கள் தான் வலியவர்கள். சுரங்கத்தின் கனிம வளம் தீர்ந்ததும் அவ்வூர் கைவிடப்படுகிறது. பாறைகளின் அமைப்பால் சில சமயம் அவை சுற்றுலா தலங்களாக நீடிக்கிறது. இப்பகுதியில் 3-4 மாகாணங்களின் பைபிள் பெல்ட் என்று அழைக்கப்படுகிறது. யூட்டா மாகாணத்தில் மார்மோன் எனப்படும் புதிய கிறிஸ்துவ கல்ட் உருவாகி அது குறிப்பிட்ட காலம் நீடித்ததை பற்றியும் சொல்கிறார். கேன்யான் லேண்ட்ஸ், புதிர் நிலம், மெக்சிகன் தொப்பி பாறை, மாண்டிசெலோ, பூமிக்கடியில் நதியில் அரிப்பால் உருவான ஆன்டிலோப் கேன்யான், ஹார்ஸ் ஷூ பெண்ட், கொலரோடா நதியின் அரிப்பினால் உருவானது. பிறகு உலகப் புகழ்பெற்ற கிராண்ட் கேன்யன், ரெட் கேன்யன், எல்லா அனுபவங்களையும் வர்ணனையுடன் எழுதியுள்ளார். புகைப்படங்களும் இணைக்கப்பட்டுள்ளன. அங்கே பயணம் செய்த அனுபவத்தை படிக்கும் ஒவ்வொருவரும் உணரலாம். ஆனால் கிராண்ட் கேன்யன் உலகின் மிக பழமையான நிலப்பகுதியில் ஒன்று. அதன் ஆழத்தில் கொலரோடா நதி படுகையில் உள்ள பாறைகள் 180 கோடி ஆண்டுகளுக்கு முந்தியவை. அப்பொழுது பல செல் உயிரினங்கள் மல்டி செல்லுலார் உருவாகவில்லை. பாக்டீரியா, பாசி போன்ற ஒற்றை செல் உயிரினங்களே இருந்தன. இப்படி அறிவியல் தகவல்களை கொடுத்தாலும் கிராண்ட் கேன்யனை பார்த்த பொழுது ஒவ்வொருவர் அடைந்த உணர்வு எழுச்சியையும் மனநிலையையும் சொல்லப்பட்டுள்ளது. பயணத்தில் நாங்கள் பேசிக்கொண்ட எல்லா உரையாடல்கள் கூட சுவை மாறாமல் விவரிக்கப்பட்டுள்ளது. நண்பர்களின் இல்ல சந்திப்புகள், ஜெயமோகன் கலந்து கொண்ட இலக்கிய கூட்டங்கள், இவை எல்லாமாக சேர்ந்து ஒரு இனிய வாசிப்பு அனுபவத்தை நல்கிவிடுகிறார். நான் இதை படிக்கும் பொழுது திரும்பவும் அந்த பயணத்தை மானசீகமாக நிகழ்த்தி கொண்டேன். இவ்வளவு சிரத்தையும் உழைப்பும் முன் தயாரிப்பும் கொண்டு எழுதப்பட்ட இந்த நூல் ஒரு இனிய சுவாரஸ்யமான வாசிப்பு அனுபவத்தை நமக்கு அளிக்கிறது. முதல் புத்தகத்திற்கான தடுமாற்றங்கள், முதிர்ச்சியின்மை எதையுமே விஸ்வநாதனின் எழுத்தில் நான் உணரவில்லை. அவருக்கு என் வாழ்த்துக்கள். அவருக்கு இப்பயணத்தில் குறிப்பெடுத்து கொடுத்து உதவிய பிரமோதினிக்கு என் அன்பு.
இப்பயணத்தை சாத்தியமாக்கிய அனைத்து நண்பர்களுக்கும் அன்பும் நன்றியும். நாகர்கோவில், 8 ஆகஸ்ட் 2024. அருண்மொழி நங்கை. முன்னுரை நிறைவு.